கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3, 4 ஆகிய 2 வசனங்கள் மூலமாக நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலி ஆவதற்கு முன்பாக பழைய உடன்படிக்கையின் காலகட்டங்களில் மாட்டின் இரத்தம், ஆட்டை அடித்தார்கள், மாட்டை அடித்தார்கள், பறவைகளை அடித்தார்கள், இப்படி பல்வேறு விதங்களிலே பலி செலுத்தப்பட்டது. ஏன் அந்த பலியோடு கர்த்தர் நிறுத்தி கொள்ளாதபடி, அதில் திருப்தி அடையாதபடிக்கு தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக சிலுவைக்கு ஏன் பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்றால், வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே என்று. அப்போது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் பிதா படைத்தார். அப்போது அவரை கொண்டு படைக்கப்பட்ட ஒன்று தான் மனுக்குலமும். அப்படி அப்போ அந்த மனுக்குலம் கீழே விழுந்தது, பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது, சாபம் வந்தது, வியாதி வந்தது, மரணம் வந்தது. அப்போது அப்படிப்பட்ட விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் மீட்டெடுக்க ஒரு ஆட்டின் இரத்தம், ஒரு மாட்டின் இரத்தம், இவையெல்லாம் பலியானால் அது ஈடாகுமா என்றால் ஆகவே ஆகாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று பிதா நினைத்தார்? யாரை கொண்டு இந்த மனுக்குலத்தை நான் படைத்தேனோ அவரை கொண்டே அவரையே பலியாக செலுத்தி அவருடைய இரத்தத்தினால தான் வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி பிதா விரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்ததென்றால் அதற்கு 100க்கு 100 யார் காரணம்? பிதா இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினது தான் காரணம். அவராலே அன்றி இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. வேறு எந்த இரத்தமும் மனு குலத்தை ரட்சிக்க முடியாது. அப்போது எந்த இயேசுவை கொண்டு இந்த பூமியிலே மனு குலத்தை படைத்தாரோ அந்த படைக்கப்பட்ட மனுஷன் வீழ்ந்தான். இந்த படைத்தவரை வைத்தே படைக்கப்பட்டதுக்கு உண்டான மீட்பை சிலுவையிலே ஆண்டவர் செய்து காட்டினார். ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிறோம். இந்த சந்தோஷம் அநேக ஜனங்களுக்குள்ள நம்ம மூலமாக பரவட்டும், பாயட்டுமே. பரலோக பிதாவே, நீர் உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் சிலுவைக்கு அனுப்பி எங்கள் மேலே கத்தாவே நீர் வைத்த அன்பை வெளிப்படுத்தினீரப்பா. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒரு மீட்பு கிடைத்தது. இந்த மீட்பின், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாங்கள் ஆண்டவரே ஓரிடத்தில் நிற்காதபடி இன்னும் அநேகருக்கு இந்த ரட்சிப்பின் நல்ல செய்தியை சொல்ல ஆவியானவர் எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.